அடுத்து பிரவீனா ரத்னசாமி, யமுனா தேவி ரத்னசாமி ஏஇகாம் நிறுவனத்தின் மென்பொருள் வடிவமைப்பாளராக பணிபுரிகிறார். அவரது தமிழ் மொழியிலான பயணம் தமிழ் வழி பள்ளியில் 3ஆம் வகுப்பில் திருக்குறளை முதலில் படித்த போது தொடங்கியது. அந்த தருணத்திலிருந்து தமிழ் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் தமிழ் மொழி மீதான அவருடைய விருப்பம் வளர்ந்தது. பள்ளி பருவத்தில் தமிழ் பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், பட்டிமன்றம் போன்றவற்றில் பங்கேற்று பல விருதுகளை பெற்றிருக்கிறார். 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வில் மாநில முதலிடத்தையும் 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற புயலாக நீ என்ற தமிழ் கவிதை போட்டியில் மாவட்ட முதலிடத்தையும் பெற்றுள்ளார். 2010ஆம் ஆண்டு முதல் சிகாகோ தமிழ்ச்சங்கத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். கர்னி தமிழ் பள்ளியில் கடந்த 8 ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தமிழ் சிந்தனை, பேச்சு, இலக்கியம், அறிஞர்களுடன் பணியாற்றுவதில் மிகுந்த விருப்பம் உடையவர். திருக்குறள் நன்றிங்க சாமி. தாய் தமிழுக்கும் தமிழ் வளர்க்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். முன்னாடி 10 பேர் நிறைய பேசிட்டாங்க. இருந்தாலும் எப்படி போரடிக்காம என்னோட கருத்தை சொல்ல முடியும்னு நான் பாக்குறேன். இப்போ என்னோட கட்டுரையோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த திருவள்ளுவர் வரையறுத்த நூல் அப்படின்னா என்ன, அதை ஆழமா நம்ம மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டு ஆராய்ச்சி செஞ்சு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கில நான் அந்த கட்டுரை எழுதியிருக்கேன். இப்ப ஊழ் என்றால் என்ன, அதை ஒரு வழிமுறை, ஒரு ப்ராசஸ், ஒரு ஒழுங்கு, சிஸ்டம், இல்ல விதிமுறை, ரூல்ஸ், இந்த பொருள்கள்லாம் நான் எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மனிதர்கள் எப்ப சிந்திக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து எப்படி நம்ம சிறப்பா வாழலாம் அப்படிங்கிற வழிமுறையை கண்டறிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இன, மத, மொழி, இன்னும் எல்லா கோட்பாடுகளும் இந்த வழிமுறையத்தான் நமக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு சிறந்த தொகுப்பு தான் திருவள்ளுவர் தமிழுக்கு கொடையாக கொடுத்த நம்ம திருக்குறள். இப்போ ஒரு அறிவியல் ஆராய்ச்சி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எதுக்காக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி? ஒரு சிறந்த கண்டுபிடிப்புக்கான வழிமுறையை வகுக்கிறது தான் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியோட நோக்கம். அந்த மாதிரிதான் இந்த உலகம், அதுல இருக்கிற உயிர்கள் மற்றும் அனைத்துமே இயங்கறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அது இயற்கை விதிமுறைகள், அது இருக்கு இந்த உலகத்துல இல்லையா. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஊழ்கிற சொல் திருக்குறளுக்கு முன்னாடி வந்த இலக்கியங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நான் 2 எடுத்துக்காட்டு வைக்கிறேன். ஒண்ணு, தொல்காப்பியத்துல இந்த செய்யுள்ல ஊழ் அணி தை வரல் அப்படிங்கிற பொருள்ல இல்லையா. அதுல தலைவி தலைவனை பார்க்க தயாராகும் போது தான் அணிந்திருக்கும் அணிகள் சரியாக முறையாக உள்ளதா என்று தன்னோட கைகளால் தடவி பார்த்துக் கொள்கிறாள். அப்ப இந்த ஊழ் அப்படிங்கிறது முறை அப்படிங்கிற பொருள்ல வருது. அடுத்தது பட்டினப்பாலையில செறிவுடை தின் காப்பு ஏறி வாழ் கழித்து உருகெழு தாயம் ஊழின் எய்தி, இங்க ஊழின் எய்தி வருது இல்லையா. ஒரு சிற்றரசன் சிறந்த முறையில போர் செஞ்சு வெற்றி பெற்று முறையாக அந்த அரசாட்சி அடைந்தான். சோ இங்கேயும் எனக்கு என்ன தோணுன்னா, இந்த ஊழ்கிறது முறை அப்படிங்கிற பொருள்ல சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஊழ 2 வகையா பிரிக்கிறேன். வரையறுக்கப்பட்ட முறைமை, இன்னொன்னு வரையறுக்கவே முடியாத முறைமை. இப்போ இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா சான்றோர்கள், அறிஞர்கள் எல்லாருமே நிறைய ஆராய்ச்சிகள் செய்து பல வகையான முறைமைகளை வரையறுத்திருக்காங்க. லைக் அறிவியல் முறைமை, அரசியல் முறைமை, வாழ்வியல், மருத்துவம், இப்படி நிறைய முறைமைகளை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வரையறுத்து அதையெல்லாம் வரையறுத்த முறைகள். சில முறைமைகள், அதாவது எவ்வளவு 1000 ஆண்டுகள் ஆனாலும் நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் மனிதர்கள் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது, கணக்கிடவே முடியாது. அதை வரையறுக்க முடியாத முறைமை, அதுக்கு கீழே இயற்கை முறைமைய சொல்லலாம். இப்போ அரசியல் முறைமை எடுத்துட்டோம்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க, எல்லாரும் இந்த ஆகுல் போகுல் ஒரு விதமா ரிலேட் பண்ணி சொன்னாங்க. ஆனா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இதை அரசியல் முறைமைக்கு சொல்றேன். எப்படின்னா, ஒரு அரசாட்சி சிறப்பா நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற மக்களும் விடாமுயற்சி செஞ்சு அது தன்னோட செல்வத்தையும் பெருக்குவாங்க, அந்த நாட்டோட செல்வமும் பெருக்கும் இல்லையா.
அது வந்து நம்ம ஆகூல் அந்த காலம்னு எடுத்துக்கலாம். இதே ஒரு அரசாட்சி சரியா இல்ல, அரசு சரியா திட்டங்களை செயல்படுத்தல அப்படின்னா ஒரு அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவங்க கையில இருக்கிற செல்வத்தை கூட இழக்கிற காலம் உண்டு. அங்க முயற்சி கூட வெற்றி பெற முடியாது. சோ அதைய வந்து நான் போகுள் அந்த அரசின் காலம் இதை வந்து அரசியல் நிறைமைக்கு நான் வந்து சொல்றேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்வியல் முறைமை. திருவள்ளுவர் வந்து இந்த ஊழோட விளைவுகளை, ஊழ் வந்து நல்லது கொடுக்கலாம் தீயது கொடுக்கலாம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஊழோட விளைவுகளை ஒரு சான்றோர்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சான்றோர்னா யாருன்னு சான்றாண்மைன்னு ஒரு அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அதாவது அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண் தான் வந்து வாய்மை, சான்றாண்மை. ஒருத்தர் எப்ப சான்றோர்னு சொல்லுவோம்னா அவங்க அன்பு காட்டுறவங்களா இருக்கணும், தீய செயல்களை செய்ய வெட்கப்படுறவங்களா இருக்கணும், உலக நியதியை கடைபிடிக்கணும், இரக்கம் காட்டணும், அடுத்தது பிறருக்கு நன்மை உண்டாக்கும் வாய்மையை செய்யணும். இந்த 5 குணமும் இருக்கிறவங்க தான் சான்றோர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர். இப்ப இந்த அடுத்த வர குறளை வந்து இது கூட ரிலேட் பண்ணி பாருங்க. இப்ப நன்றாங்கால் நல்லவா காண்ப, அன்றாங்கால் அள்ளல் படுவது எவன். அப்போ ஊழ் வந்து நம்ம ஒரு அறம் செய்யறோம், அந்த அறத்தோட விளைவு நமக்கு நன்மையும் கொடுக்கலாம், எதுவுமே கொடுக்காம இருக்கலாம், இல்ல தீமையும் கொடுக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட சான்றோர்கள் அந்த 2ஐயும் சம நிலையில எடுத்துட்டு வாழ்க்கைய அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்றாரு. இத வந்து ஒரு சிறந்த வாழ்வியல் முறைமைக்கான திருக்குறளா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மருத்துவ முறைமை. இப்ப வந்து திருவள்ளுவர் எத்தனையோ திருக்குறள் எழுதியிருந்தா கூட 1330 எழுதியிருந்தா கூட சில திருக்குறள்கள் இந்த ஐயப்பாடுமே இல்லாம எந்த கேள்வியுமே கேட்காம எல்லா காலகட்டத்துக்கும் இந்த உலகத்துல எந்த மனிதர்கள் கிட்ட சொன்னீங்களும் உடனே ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திருக்குறள் தான் இந்த திருக்குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். ஒரு மருத்துவம் எப்படி செய்யணும், ஃபர்ஸ்ட் என்ன நோய்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் அது எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அது எப்படி சரி செய்யறதுன்னு பாக்கணும். எந்த மருத்துவர்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க, எந்த நாட்டுல இருக்கிறவங்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க, இந்த குறளை அப்படியே மருத்துவ முறைமைன்னு சொல்லி ஏற்றுப்பாங்க இல்லையா. அடுத்தது இதுதான் இயற்கை முறைமை. இப்ப நம்ம சொல்றோம் அறிவியல் வச்சுட்டு நம்ம ஆகாயத்துல பறக்கிறோம், ஆழ்கடலுக்குள்ள போயிட்டோம், விண்வெளிக்கெல்லாம் போறோம், நம்ம இயற்கையை ஜெயிச்சிட்டோம் தானே அப்படின்னு சொல்றோம். இல்ல, அதுவும் கூட அந்த இயற்கை அனுமதித்ததால மட்டும்தான் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும். அப்ப இயற்கை அனுமதி, நம்மளோட முயற்சிக்கு இயற்கை கொடுத்த அங்கீகாரம் தான் நம்ம இதையெல்லாம் ஜெயிச்சது இல்லையா. ஆனாலும் கூட இன்னும் 10,000 கோடி இயற்கையோட விதிமுறைகளை வந்து மனிதர்களால கணக்கிட முடியல இப்ப வரைக்கும். அதுக்கான முயற்சியில தான் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வர ஒரு 3 திருக்குறள் வந்து இந்த திருவள்ளுவர் இந்த இயற்கை ஊழைத்தான் சொல்றாரு அப்படின்னு நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். இப்போ நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றொன்று உண்மை அறிவே விடும். அதாவது நம்ம எவ்வளவுதான் நூல்களை படிச்சு மிகச்சிறந்த அறிவாளிகளா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்மளோட இயற்கை கொடுத்த உண்மை அறிவுதான் முதல்ல செயல்படும். இப்போ வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம உடல்ல நடக்கிற எல்லா செயலுக்கும் எதுங்க காரணம், எது கட்டுப்படுது, மூளை இல்லையா. நான் நிறைய புத்தகங்களை படிச்சு அதுல இருந்து நிறைய அறிவை வளர்த்துக்கிறேன். என்னால ஒரு கட்டளையை மூளைக்கு அனுப்பி போய் இந்த ஹார்ட் போய் இந்த மாதிரி சரி பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்ல முடியுமா மூளைக்கு? நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் சொல்றேன் இதெல்லாம் இப்படிதான் நடக்கும், இதான் இதை சாப்பிடுற போய் சரி பண்ண நான் மூளைக்கு கட்டளையிட முடியாது. அது இயற்கையோட விதிப்படிதான் இந்த உடலை நடத்திட்டு இருக்கு. ஆனா நம்மளோட முயற்சியால் நம்ம நிறைய மருத்துவ முறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது வரையறுத்திருக்கோம் அந்த முறைமைகளை இல்லையா. அடுத்தது வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் இருக்கு. இது நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டாங்க. என்னதான் ஒரு மனுஷன் செல்வத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த இயற்கை விதிக்கு உட்பட்டு அந்த செல்வத்தை சேர்த்துலன்னா அந்த பலனை அவனால அனுபவிக்க முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஊழு பெருவழி யாவுத மற்றொன்று சூழலும் தான் முந்துரு. அப்படின்னா இப்போ ஊழை வெல்லத்தான் நம்ம முயற்சி செய்யறோம். எல்லா நாளும் எல்லா உயிர்களும் அதைத்தான் முயற்சி செஞ்சுட்டு அந்த ஊழோட நடக்கிற அந்த போராட்டம் தான் எல்லாத்தோட வாழ்க்கை இல்லையா. அப்ப நம்ம அந்த ஊழை ஜெயிக்கலாம், நம்ம அதுக்கு முன்னாடி ஓடுனோம்னா அதுதான் மறுபடியும் வந்து முன்னாடி நிற்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா இயற்கை ஊழை வெல்லவே முடியாது அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. ஆனா இன்னொரு திருக்குறள் சொல்றேன், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்போ நம்ம ஒரு விடாமுயற்சி தன்னம்பிக்கையோட ஒரு செயலை செய்யும் போது அதே இயற்கையோட விதிதான். நீங்க இந்த முயற்சி செஞ்சா இந்த பலனை தருவேன்னு இயற்கை ஒரு விதி வச்சிருக்காது, நம்மளால கணக்கிட முடியாது. அந்த விதிப்படியே நமக்கு அதனோட பலன் கிடைக்கும். சோ அந்த வகையில மனிதர்கள் வந்து விடாமுயற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழ் வேற மொழிகளையும் கலாச்சாரத்திலயும் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. கிரேக்கத்துல வந்து மொய்ராய்
அப்படின்னு ஒரு சொல்லு. அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னா, இந்த இயற்கை முறைமையை தான் அவங்க 3 உருவங்களா வச்சிருக்காங்க. நன்மை செய்யறது, தீமை செய்யறது, ஒண்ணு கொடுக்கறது, அந்த மாதிரி 3 உருவங்களா வச்சிருக்காங்க. அடுத்தது ஜப்பான்லயும் கொரியன்லயும் இந்த வேர்டு, இந்த சொல் இருக்கு. அதாவது இன்யூன். இன்யூன் அப்படின்னா அது ஒரு வரையறுக்கவே முடியாத ஒவ்வொரு நிகழ்விற்கான அடிப்படை விதி. இப்ப 2 பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கூட ஏதாவது ஒரு இயற்கை விதி இருக்கலாம். இந்த இந்த இடத்துல நம்ம சந்திக்கிறது அது விதின்னு நம்ம சொல்ல முடியாது. அது இயற்கையாவே நடக்கிறது. அந்த இயற்கை முறைமைன்னு நம்ம சொல்லலாம்னு ஜப்பான்லயும் கொரியன்லயும் இருக்கு. அடுத்தது நம்ம மர்ஃபீஸ்லாம் எனிதிங் தட் கேன் கோ ராங் வில் கோ ராங். அதை நம்ம போகோலுக்கு சொல்லலாம். எப்படி மர்ஃபி இதை திருக்குறள பிடிச்சதுன்னு தெரியல. சோ இதை நான் போகோலுக்கு இதான் பாக்குறேன். அடுத்தது இந்த ஊழை தழுவி பிற தமிழ் சொற்கள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. நான் அதுல சிலது மட்டும் எடுத்திருக்கேன். ஊழல் அப்படின்னா ஊழ் அல்லாத, அதாவது முறையற்ற செல்வம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஊழ்த்து அப்படின்னா முறையாக விழும் மலர்கள். ஊழ்கோடு அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி காளையோட கொம்பு முறையான கோடு, அது முறையான கோடு. அங்க கூட அந்த முறைங்கிற பொருளை போட்டா எனக்கு கரெக்டா வருது ஊழ்கோடுங்கிறது. ஊழ் மாறு அப்படின்னா இது சமமான வீரர்கள் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி முறையாக மாறி மாறி வரும். இங்க மாறிங்கிற பொருள்ல வரல, மாறுங்கிற சொல்ல அது கூட சேர்ந்துருக்கு. ஊழ் மாறு, முறை மாறி மாறி வருது அப்படிங்கிற பொருள்ல வருது. அதனால நான் இந்த சொற்கள்லாம் எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, ஊழ்ங்கிறது ஒரு முறைமை அப்படிங்கிற பொருள்ல தான் திருவள்ளுவர் சொன்னதான் எனக்கு தோணுது. அடுத்தது திருவள்ளுவரோட கூற்றுப்படி பாத்தீங்கன்னா மனிதர்கள் இந்த இயற்கை சமநிலையை பாதிக்காத வண்ணம் தங்களோட வாழ்க்கையை மேற்கொள்ளணும். அதே சமயத்துல அறிவியல் ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். அதுதான் மனிதர்களை மேம்படுத்துது. இப்ப அதுதான் இத்தனை இயற்கை பேரிடர்களையும் தாண்டி மனிதர்கள் வாழ்றோம் அப்படின்னா அதுக்கு நம்மளோட அந்த முயற்சி, அறிவியல் முயற்சி தான் காரணம். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2ஐயும் சரிவர கையாண்டோம்னா அதுவே சிறந்த வாழும் முறைமையாக அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ இயற்கை ஊழை வெல்லவே முடியாதுன்னா வெல்லவே முடியாது. ஆனால் அந்த ஊழ் நம்மை வெல்லாமல் நம்மளால பார்த்துக் கொள்ளணும். எப்படின்னா சமநிலையோட வாழ்றது. உங்களுக்கு காரணம் எல்லாம் தேவையில்லை. எனக்கு இது பண்ணுனா இது கிடைக்குமா, இது பண்ணுனா இது நடக்குமா, அந்த மாதிரி காரணமே கேட்கக்கூடாது. ஆனா நம்ம அறத்தை கடைபிடிக்கணும். நம்ம நல்லவங்களா இருக்கணும். நான் நல்லவனா இருக்கேன், எனக்கு இது கிடைக்குமா, நான் இந்த மாதிரி பண்ணா எனக்கு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம நல்லவங்களா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் அந்த மாதிரி நம்ம இருக்க தொடங்கிட்டோம்னா இந்த ஊழ் பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் நான் முரண்படுறேன், அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நமக்கு நடக்கிற தீமைகள் எல்லாமே வினை பயன். நீ ஏதோ பண்ணிருக்க, அதுக்குதான் இப்ப வந்திருக்கு. ஏதோ விதி, அதுதான் அதுல நான் உடன்படல. இப்போ ஒரு குழந்தை இன்னைக்குதான் பிறக்குது இல்லையா, அந்த குழந்தை என்ன வினை செஞ்சுச்சு, அதுக்கு சில உடல் குறைபாடுகளோட பிறக்குது. அந்த குழந்தைய நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணலாமா, நீ ஏதோ பண்ணிருக்க அதனாலதான் அவனுக்கு இப்படி வந்திருக்குது அப்படி நினைக்கூடாது. இயற்கை, அதுவும் இயற்கைன்னு எடுத்துட்டோம்னா அவங்களை நம்ம இன்க்ளூசிவா திங்க் பண்ண ஆரம்பிப்போம், டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். சோ இந்த உலகத்துல நடக்கிற இந்த மாதிரி நம்ம கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நம்ம இயற்கையும் தான் எடுத்துக்கணும். அதை போட்டு அதை ஜெயிக்கணும்னு நான் போராட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நான் போகணும், இல்ல எனக்கு இப்படி வந்துருச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு உட்கார வேண்டாம். உன்னால முடிஞ்சதை நீ செய், நல்லவங்களா இருங்க, முயற்சி செய்யுங்க, மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்றதுதான் நான் இந்த திருக்குறள் முழுமைக்குமே பாக்குறேன். இப்ப நம்ம அறத்தால் வென்று அன்பால் ஆள்வோம். வாய்ப்புக்கு நன்றி. நம்மளுடைய கடைசி பேச்சாளர் ராம்குமார் 26 வருடங்களாக தகவல் தொழில்துறையில் பணிபுரிகிறார். தற்போது டெக் மஹிந்திரா நிறுவனத்தில் மேலாளராக இருக்கிறார்.